அனைவருக்கும் வணக்கம். குரு சுக்கிரன் தொடர்பு கொண்ட ராகு கேதுக்கள், அதாவது நிழல் கிரகங்கள் நல்ல பலன்களை தருவார்கள் என்பது பொதுவான விதி. இந்த பொதுவான விதியில் ஜோதிடம் இல்லவே இல்லை. அந்த விதிக்கு உண்டான விதிவிலக்குகளை அறியும் போதுதான் நமக்கு பலன்கள் துல்லியமாக கிடைக்கும். ஏன் எல்லா நிலையிலும் குரு சுக்கிரன் தொடர்பு கொண்ட ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை செய்து விடுவார்கள் என்றால் இல்லை. அவர்கள் துஸ்தான அதிபதிகளாக வரும்போது, 6-8ஆம் அதிபதிகளாக வரும்போது கண்டிப்பாக கெடுபலன்கள் தந்தே தீர்வார்கள். 12ஆம் அதிபதி கூட ஒரு மாதிரியான வெளிநாடு ஏற்றுமதி போன்ற விஷயங்களை தருவார்கள். 6-8 சம்பந்தத்தை இந்த நிலம் குரு சுக்கிரன் 6-8ஆம் அதிபதிகளாகி அவர்களின் தொடர்பை பெற்ற நிலக்கிரகங்கள் கண்டிப்பாக அந்த 6-8ஆம் இடத்தின் ஆதிபத்திய பலன்களை கெடுபலன்களை கண்டிப்பாக தந்தே தீர்வார்கள் தங்களுடைய திசையில். இது மாதிரியான அமைப்பில் இதை ஒரு உதாரண ஜாதகமாக விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 10-12-1972 4:56 PM அளவில் பிறந்திருக்கார். துருவாலக்கணம் ரிஷபராசி இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், 6ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு, 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சந்திரன், 12ஆம் வீட்டில் செவ்வாய் குரு கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் அமைப்பு. இந்த ஜாதகர் சந்திரதிசை பிறந்து செவ்வாய் திசை முடிஞ்சு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை சரியான பருவ வயதில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை வந்தது. இந்த ராகு பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னாதிபதியே 6ஆம் இடத்தில் உச்சமாவது அவ்வளோ ஒன்றும் நல்ல அமைப்பு அல்ல. என்ன இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது ஜாதகரை எதையும் தாங்கும் அமைப்பு ஜாதகருக்கு இருக்கும். இந்த அமைப்பில் ராகு சுக்கிரனை 8ஆம் வருகிறார், ராசிநாதனாகவும் வருகிறார். ராசிக்கு 6க்குடையவனாகி ராசிநாதனமாகி லக்னத்துக்கு லக்னாதிபதியுமாகி 8க்குடையவனாகி உச்சம் வருவது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், அவர் மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மறையவில்லை என்றாலும் லக்னத்துக்கு 6இல் அவர் உச்சமாவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை முழுக்க 6-8ஆம் இடத்துக்கு கெடுபலன்கள் தான் நடந்தது. இங்கே சுக்கிரன் 8ஆம் வீட்டு 11 லக்னத்துக்கு 6லும் அடைந்திருக்கிறார். அப்போ 8ஆம் வீட்டு பலன்களை தான் இந்த சுக்கிரன் அதிகமாக செய்வார். மேலும் 12ஆம் வீட்டில் குரு இருந்து அமர்ந்து தனது சப்தம பார்வையால் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ராகுவானவர் ஒரே சமயத்தில் 8ஆம் அதிபதியுடனும் 6ஆம் அதிபதியுடனும் தொடர்பு கொள்கிறார். இப்போ ராகு திசை முழுக்க 6-8 தொடர்பு வரும். வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இதுதான் இந்த ஜாதகத்துக்கு ராகு திசையில் நடந்தது. சரி, அடுத்து வரும் குரு திசையாவது நன்றாக இருக்குமே என்றால் குரு திசையும் இந்த ஜாதகருக்கு நன்றாக இருக்காது. இல்லை, ஏனென்று கேட்டால் குரு 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். 6-8 சம்பந்தம் வருகிறது. 6க்குடையவனும் 8க்குடையவனும் ஒருவருக்கொருவர் நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். வேறு எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. இருந்தாலும் இங்கே 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒருவர் பார்த்துக் கொண்டு அவர்களுடன் நிழல் கிரகங்கள் அமர்ந்து அவர்களின் ஆதிபத்திய காரக விஷயங்களை தங்களது தசை புத்தியில் கவர்ந்து செய்வார்கள். ராகு என்ன செஞ்சு இந்த நிலையில் ராகு என்ன செய்வார் என்றால், அதாவது சுக்கிரனின் காரகமான குருவின் காரகமான தாம்பத்தியம் புத்திரவாக்கியம் இதை மட்டுமே தர கடமைப்பட்டவர். கூடவே அசிங்கம் கடன் வம்பு வாக்கு போன்ற விஷயங்களையும் இந்த ஜாதகருக்கு தர கடமைப்பட்டவர் ராகு. சரி, இப்பொழுது குரு திசை முடிந்து விட்டது. சனி திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் சனி நீசமானாலும் வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சிமையாக அங்கே திக்பலமாக இருப்பதால் ராசி லக்னத்துக்கு 2க்கும் ராஜயோகாதிபதி சனி என்பதால் இந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு மிக நன்றாகவே இருக்கும். சனி திசை முதல் நெற்றில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் சரியான பருவ வயதில் இந்த ஜாதகருக்கு 6-8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபதிகள் கிட்டத்தட்ட 34 வருடங்கள் நடந்தது. மகா கொடுமை. லக்கணத்துக்கு எந்த விதமான சுபகிரக தொடர்பும் இல்லை. மேலும் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதும் 7க்குடையவன் 2இல் ஆட்சியாக இருப்பதும் மனைவியே சற்று கோவக்கார பிடிவாக்காரராக இருப்பார். திருமணமும் இந்த ஜாதகருக்கு லேட்டாக அமைந்திருக்கும். இந்த 34 வருட இந்த 6-8ஆம் இடத்ததிபதிகளின் திசை ஒரு ஜாதகருக்கு வரும்போது அந்த ஜாதகம் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்றுதான் நாம் கூற வேண்டும். ராகு முழுக்க 6-8ஆம் அதிபதியை தான் செயல்படுவார். லக்னாதிபதியை போலலாம் ராகு அங்கே செயல்படவே மாட்டார். அடுத்து வந்தது குரு திசை. இந்த குரு திசை இந்த ஜாதகருக்கு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் நேரடியாக 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 6ஆம் இடத்துக்கு கெடுபலன்களை எல்லாம் செய்வார். எப்பொழுது இவருக்கு ராகு கேது புத்தி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து பலன்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அபரிமிதமாக நடக்கும். 6-8ஆம் அதிபதிகள் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் அதைத்தான் முதன்மைப்படுத்தி தருவார்கள். ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக அவர்கள் தான் செய்வார்கள். ராகு கேதுக்கள் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் செயல்படுவதை விட தன்னை பார்க்கும் கிரகங்களின் பலன்களை அப்படியே கவர்ந்து செய்வதில் கைதேர்ந்தவர்கள்.
எனவே தான் 6, 8ஆம் அதிபதிகளின் தொடர்பை ராகு பெறக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இங்கே குரு கேது இணைவது கேலவ யோகமெல்லாம் இல்லை. அதே போல சுக்கிரன் ராகு இணைவது ஒன்றும் பெரிய யோகத்தை அந்த ஜாதகருக்கு சென்று விடாது. அந்த ஆதிபத்தியம் என்ன, அந்த ராகுவோடு தொடர்புள்ள சுபர்களின் ஆதிபத்தியம் என்னவோ அந்த ஆதிபத்தியத்தையும் கண்டிப்பாக செய்தே தீர்வார்கள் என்பது நாம் கண்கூடா பார்க்கலாம். அதே போல சனி செவ்வாயின் பார்வை பெற்ற ராகு கேதுக்கள் எல்லா நிலைகளிலும் கெடுபலங்களை தருவதில்லை. ரிஷப லக்னத்திற்கு துலாலக்னத்திற்கு சனியின் பார்வை பெற்ற ராகு சில நிலைகளில் ராஜயோகத்தை தருகிறார். அதே போல கடக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயின் பார்வை பெற்ற ராகு கேதுக்கள் சில நிலைகளில் நல்ல பலன்களை செய்கிறார்கள். எனவே ஆதிபத்தியம் என்பது கண்டிப்பாக முக்கியம். குரு சுக்கிரன் தொடர்பு பெற்ற கிரகங்கள் அவருடைய காரகத்துவத்தை தருவார்கள். திருமணம் புத்திர பாக்கியம் இதனை கண்டிப்பாக குறை வைக்க மாட்டார்கள், தந்து விடுவார்கள். அதே சமயம் 6, 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை கெடுபலன்களை கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு செஞ்சே தீர்வார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.